வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். மாடி செல்வி, தினம் உங்க அம்மா உன் நினைப்பிலே தான் இருந்தா. எப்படி அவ்வளவு சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம இருந்தம்மா. எங்கெங்களை நீ வெறுத்துறியோன்னு பயத்துல இருந்தோம். இப்பதான் போன உயிரை திரும்ப வந்த மாதிரி இருக்கு. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? உங்களை எப்படிப்பா நான் வெறுக்க முடியும்? உங்களை விட்டு நான் எங்க போயிட போறேன் சொல்லுங்க. மாமா, உங்க பொண்ணு உங்களை நினைச்சு அழுகாத நாள் இல்ல மாமா. உங்களை மாதான் செல்வியும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. செல்விமா, இனிமே உங்க மனசுக்கு ஒன்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். நடந்தது எல்லாமே விடுமா. இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. எனக்கு அதுதான் வேணும். மா, யாரு தேடுற? ஒரு நிமிஷம் இரு, வரேன். அம்மா, ஒரு நிமிஷம் வாங்களேன். ஐயா, இத பிடிங்க. அம்மா வாங்க. அம்மா, இவதான் என் பொண்ணும் மாப்பிளையும். இவங்களுக்கு தான் கல்யாண நாள். நீ ரொம்ப கொடுத்து வச்சவம்மா. நோய் நொடி இல்லாம நீ நல்லா இருக்கணுமா. ரொம்ப நன்றிமா. சரிம்மா. பாத்து போங்க. செல்விமா, என்னம்மா இது? உங்க கல்யாண நாள் அதுமா புது புடவை கட்டாம இப்படி பழைய புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். அம்மா, இதுல என்ன இருக்கு? இதுவும் போன கல்யாண நாள் அன்னைக்கு அப்பா எடுத்து கொடுத்தது தானே. நல்லா தானமா இருக்கு. செல்வி, உனக்கு என்னம்மா குறை? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட கேட்கலாம்ல. ஊருக்கே இவ்வளவு சொத்து இருக்கிறப்போ நீங்க 2 பேரும் ஏன் கஷ்டப்படணும்? பாத்தியாமா, பார்த்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள நீ உன் புராணத்தை ஆரம்பிச்சிட்ட. இதுக்குதான் நான் கோவப்படுறது. ஐயோ, ஏய், இங்க பாரு மனோன்மணி, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா நீ? அப்பா, நாங்க எங்க சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறோம். நாங்களா உங்ககிட்ட எதுவும் உதவின்னு வந்து கேக்குற வரைக்கும் நீங்க எதுவுமே கேட்காதீங்க. சரிம்மா, நாங்க எதுவும் கேட்கல. நீயும் மாப்பிளையும் அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டு போங்கம்மா. எங்களுக்கு அது போதும். மாடி, என்ன யோசிக்கிற? வீட்டுக்கு வருவல்லம்மா. அம்மாடி செல்வி, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். அப்பாக்கா செய்வியா? என்ன கேளுங்கப்பா. அது இன்னைக்கு நாங்க 2 பேரும் உன் கையால சாப்பிட ஆசைப்படுறோமா. அது நிறைவேற்றி வைப்பியா? என்னங்க? செல்விமா, செல்விமா, இங்க பாரு, இங்க பாரு. செல்விமா.